நான் எப்போவுமே ரிசல்ட்டை பற்றி யோசிக்க மாட்டேன், ப்ராசஸை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ப்ராசஸை ஒழுங்காக பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். இதே தான் நம்ம தமிழில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொழில் மாதிரி என்னோடய தொழில் படிக்கிறது. இதை நம்ம ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம மகிழ்ச்சியாக பண்ணால் விளைவு நம்மளுக்கு தன்னால் வரும். எது நமக்கு சோறு போடுதோ, எது நமக்கு உதவுதோ அதான் நம்ம தெய்வம். இந்த தெய்வத்தை நம்ம பற்றிக்கும் போது மிச்சம் எது மேலேயுமே நம்மளுக்கு பற்று இல்லாமல் போயிடும். இதுதான் வள்ளுவர் எப்படி சொல்கிறாங்கன்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம தெய்வம் மேலே பற்று வைக்கும்போது மிச்சம் எது மேலுமே பற்றே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தெய்வத்தை தான் நம்ம தொழில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொழில் மேலே பற்று வைக்கும்போது மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு தானாக கிடச்சிடும். நம்ம எது மேலேயுமே பற்று வைக்க வேண்டாம். யோசிச்சு பாருங்கள், தோனியும் சிக்ஸருக்கு தான் ஃபேமஸ். இங்கே வள்ளுவரும் 6 தடவை பற்று அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழ் ரொம்ப இனிதானது. நன்றி.